வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட்டுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட்டில் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. பீட்ரூட் மிக குறைந்த அளவிலான கலோரிகள் தான் கொண்டு இருக்கு. இதன்படி 150 கிராம் பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா 58 கலோரிகள் மட்டும் தான் நிரம்பி இருக்கும். அப்போது மேலும் பீட்ரூட்டில் நார் சத்து, புரதச்சத்து, கால்சியம், சோடியம் சத்து, மெக்னீசியம், இரும்பு சத்து, கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஃபோலேட், மாவு சத்து, ஜிங்க் உள்ளிட்ட பல நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்திருக்கிறதால உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய பல நோய்களை குணப்படுத்தக்கூடியதாக பீட்ரூட் இருக்கு. அந்த நோய்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் பீட்ரூட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் அதிக அளவிலான நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் இருக்குது. இது உங்களுடைய உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது செரிமானத்திற்கு சிறந்த தீர்வாகவும் அமையும். ஸோ உங்களுடைய அந்த வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசத்தை நீங்கள் பூஸ்டப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய பெருங்குடலை சுத்தமாக வச்சிருக்கிறதால செரிமானத்திற்கு சிறந்த தீர்வாக இந்த பீட்ரூட் உங்களுக்கு அமையும். அலர்ச்சியை நீக்கிக் கொள்வதற்கு நீங்கள் பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் பீட்டா லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைந்து காணப்படுகிறது. பீட்ரூட் உங்களுடைய நாள்பட்ட அலர்ச்சி தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை போக்குறதுக்கும் சிறுநீர் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுகர் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பீட்ரூட் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் பீட்ரூட் எடுத்துக்கொள்ளும் போது பிளட்ல அவங்களுடைய சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்றதை முன்னாடி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மருத்துவ அறிவுரையின்படி எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தீக்காயம் உங்களுக்கு குணமாகிறதுக்கு நீங்கள் பீட்ரூட்டை பயன்படுத்தலாம். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் சருமத்தில் ஏற்படக்கூடிய புண், கொப்புளங்கள் போன்றவற்றை குணமாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த பீட்ரூட் எரிச்சல் மற்றும் வலியை உண்டாக்கக்கூடிய புண்கள் அல்லது கொப்புளங்களை குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. தீக்காயம் ஏற்பட்ட இடங்களை நீங்க பீட்ரூட் ஜூஸை கொண்டு தடவி வரும்போது அது காயம் உள்ளிட்ட இடங்கள்ல கொப்புளங்கள் ஏற்படாமல் மேலும் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீக்காயங்கள்லாம் குணமாகிறதுக்கு நீங்க பீட்ரூட்டுடைய சாறையும் பீட்ரூட்டையும் பயன்படுத்தலாம். நச்சுத்தன்மையை உங்களுடைய உடல்ல இருந்து நீக்குகிறது பீட்ரூட். பீட்ரூட் சாப்பிடுவதன் மூலம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை உங்களால் நீக்கிறதுக்கு முடியும். பித்தப்பை, கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உடலினுடைய உள் உறுப்புகளில் காணப்படக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்துறதுக்கும் பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த தீர்வாக அமைகிறது. எனவே அடிக்கடி உங்களுடைய உணவுகளில் இந்த பீட்ரூட் ஜூஸையும் நீங்கள் சேர்த்து அருந்துங்க. உடல் உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கலாம். நச்சுத்தன்மையை நம்மளுடைய உடலுக்கு நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பல நோய்கள் நம்ம ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம். அல்சர் குணமாகிறதுக்கு நம்ம பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்வது அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருக்கிறது, இது மாதிரி பிரச்சனைகளால் அல்சர் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எனவே அல்சரால் அவதிப்படுறவங்கலாம் பீட்ரூட் ஜூஸை சிறிதளவு தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. அல்சர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக விரைவில் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். அல்சர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடி நினைக்கிறவங்கலாம் போதுமான அளவுக்கு காலை உணவுகளோட சேர்த்து நீரையும் பருகுங்க. தண்ணீர் குடிக்க ஆரம்பிங்க. அதிகமாக காலை உணவுகளை ஸ்கிப் பண்ணாமல் அந்த உணவுகளை சாப்பிடுங்க. காரமான உணவுகளை எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக்கோங்க. ரத்த சிகப்பணுக்களை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறதுக்கு குறிப்பாக பீட்ரூட்டை எடுத்துக்கலாம். ஸோ பீட்ரூட்டில் மிக அதிக அளவு விட்டமின் B1 மற்றும் இரும்பு சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் இருக்குது. இது உங்களுடைய உடலில் பிளட்டில் பார்த்தீங்கன்னா சிகப்பு அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். அதாவது ரெட் பிளட் செல்ஸோடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணும். இதன் மூலமாக ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புரதம் அதிகரிக்கப்படுறதால இது உங்களுடைய உடலுக்கு அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை சப்ளை பண்ணும், எடுத்துகிட்டு போகும். மேலும் பீட்ரூட் ஜூஸை நீங்கள் குடிக்கும் போது சிறிதளவு அது கூட எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா அது டேஸ்டாக இருக்கும். அதோட அது உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளும் கொடுக்கும். ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் ரத்த ஓட்டத்தை வைத்து அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்தி வராமல் தடுக்க பீட்ரூட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். பீட்ரூட் சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது. ஸோ நீங்கள் பீட்ரூட்டை அதிகமாக சாப்பிடுவது மூச்சுக்குழாய் அலர்ச்சி பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் குறிப்பாக கவனிச்சிக்கணும். பீட்ரூட்டில் அதிக அளவு நைட்ரேட்டுகள் இருக்குது. இதனால் பீட்ரூட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு அது நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றதுக்காக அதிகமாக எடுத்துக்கூடாது. போதுமான அளவு தான் எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் அதை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது வயிற்று வலியை அது உங்களுக்கு உண்டாக்கலாம். பீட்ரூட்டில் அதிக அளவிலான ஆக்சிலேட்டர்கள் இருக்கிறதால மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்களை உறிஞ்சுவதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். இதனால் சிறுநீரக கற்கள் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சிறுநீரகம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கணும்.
குறைவாக எடுத்துக்கணும், அல்லது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக நீங்கள் ஒருபோதும் பீட்ரூட்டை எடுத்துக்கூடாது. இது உங்களுக்கு பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தும். ஸோ எந்த ஒரு உணவுப் பொருளுக்கும் நன்மை தீமைகள் இருக்குது, அதுபோல் பீட்ரூட்டுக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் பீட்ரூட்டை போதுமான அளவுக்கு மட்டுமே எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஆரோக்கியம். பீட்ரூட்டை போதுமான அளவுக்கு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.